குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி. 9. தரிசனங்களுக்கு ஆசிரமம் செல்வது. பக்தர்களுக்கு முக்கியமான இடம் ஆசிரமம். அங்கு முக்கியமான நேரம் தரிசன நாட்கள். நமக்கு முக்கியமான இடத்திற்கு முக்கியமான நாட்களில் தவறாது சென்று வழிபாடு செய்தால் வருஷம் முழுவதும் தியானம் செய்வதற்கு சமமாக பலனை கொடுக்கும். அப்பலனை பெற நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன? இடம் முக்கியம், நாள் முக்கியம். அந்நாள்களில் அங்கு செல்வதை நாம் நம் வாழ்வில் முதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி அதன்படி நடந்தால் போதும். அதேபோல் நாம் தரிசன பிரயாணங்களை மனதில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு சான்று உண்டு. இந்த பிரயாணங்களுக்கு எந்த தடையும் எப்பொழுதும் இல்லை என்றால் நாம் சரிவர மனதில் அதை ஏற்றுக்கொண்டோம் என பொருள். அதை செய்வதெப்படி? இப்பொழுது நாம் செய்வதில் என்ன குறை? மற்ற எந்த முறைகளையும் கருதாது அம்முறைகளால் கிடைக்கும் அதே பலன் கிடைக்கும் அளவுக்கு தரிசன பயணங்கள் பலன் தர வேண்டுமானால் நாம் அந்த கருத்தை, தரிசன பயணங்களை முதன்மையாக மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ராஜ சபையில் யார் பேசினாலும் எந்த காரியம் நடந்து கொண்டிருந்தாலும் எல்லோருடைய பார்வையும் ராஜா மீதே இருக்கும். ஒரு நாட்டியம் நடப்பதால் எல்லோரும் நாட்டியத்தை கவனித்தாலும் எல்லோர் மனமும் ராஜாவின் மீதே இருக்கும். அதேபோல் நாம் எங்கிருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தரிசனத்திற்கு ஆசிரமம் போக வேண்டும் என்ற எண்ணம் ஜீவனில் பிரதானமாக இருக்க வேண்டும். அதில் குறை என்று மயிரிழகு கூட இருக்கக்கூடாது. மீதி எல்லாம் இரண்டாம் பட்சம். தரிசன பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்யலாம். அதேபோல் பல இதர காரியங்களையும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அவ்வெண்ணம் ஜீவனில் பிரதானமாக எண்ணமாக இருக்க வேண்டும். நாம் செய்தது சரி என்று சொல்வது போல் அது சம்பந்தப்பட்டவை தடையின்றி நடந்தால் மேலும் அந்த ஒரு விரதத்திற்காக நமக்கு அன்னையிடமிருந்து அதிகபட்சம் கிடைக்கும் பலன் கிடைத்துவிடும். பல வகையிலும் இக்கருத்தை மேலும் விளக்க முடியும் என்றாலும் தேவையில்லை என்ற காரணத்தால் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன்.